Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோகனட் போலி. இது ரொம்ப சிம்பிள் ஸ்வீட் ரெசிபி. வீட்ல இருக்க ingredients வச்சு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்துக்கலாம். தேங்காய் வந்து 1 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சக்கரை 1 கப் எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து 5 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா சுகர் விட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் முந்திரி வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துர்க்கேன். அப்புறம் மைதா மாவு 1/2 kg எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் விட்டுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நெய் விட்டுறலாம். ஒரு 5 ஸ்பூன் விட்டுருங்க. இப்போ நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கூல் பண்ணிக்கலாம். இப்போ கூல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த முந்திரி ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம மைதா டஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா பனைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக மேலே ஆயில் விட்டுருங்க. இப்போ நமக்கு டஃப் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து நவுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நவுத்திக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்வீட்டை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீசஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து தட்டி விடுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நவுத்தி விட்டுட்டே இருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிடலாம். இப்போ நமக்கு கோகனட் போலி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் ஸ்வீட் ரெசிபி. இது எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.